வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24/5. சரிங்களா? ஒரு நம்பரும் அதோட தலைகீழியும் உள்ள வித்தியாசம் 24/5 அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நம்பர் வந்து லெட் எக்ஸ் பி த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அப்ப எக்ஸும் அதோட ரெசிப்ரோக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ சொல்லிடுறாங்க? 24/5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் 5 இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக காமனாக எக்ஸ் இருந்தால் தான் நான் அந்த சைடு மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ நான் இந்த கிராஸாக மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் -1/x ஈக்குவல் டு 24/5 இந்த மாதிரி எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எக்ஸு -1/x. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் தான் நான் டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். அப்போ மேலேயும் கீழே எக்ஸால் பெருக்கிறேன், அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸாக பண்ணியிருக்கேன், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கிராஸாக பண்ணீங்கன்னா x² -1 காமனாக எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே 5 இருக்கு. இதையும் கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கான மெத்தட் தான். ஸோ இங்கிட்ட போட்டேன் அப்படின்னா 5 × x² -1 ஈக்குவல் டு 24x. ஓகேங்களா? ஸோ 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5x², 5 × -1 -5 24x. ஸோ இப்போ 5x² இங்கே வச்சுக்கிறேன். இந்த 24x இந்த சைடு வரும்போது -24x -5 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 எக்ஸசைஸும் இந்த மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணி ரூட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதை நான் இங்கேயே எழுதுறேன். 5x² -24x -5 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருது? -25. 5 × 5 -25. மல்டிபிள் பண்ணா -25, ஆட் பண்ணா 24. எந்த நம்பர்? 1 × 25. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ல 24 வருது ஆட் பண்ணும்போது. அப்ப பெரிய நம்பர் தான் மைனஸ், சின்ன நம்பர் பிளஸ். ஓகேங்களா? அது போக டிவைட் பை 5 இருக்கிறதுனால இங்கேயும் 5 இங்கேயும் 5 கட் பண்ணுங்க. இது வந்து -5ன்னு வரும், இது 1/5ன்னு வரும். ஸோ அப்போ நான் ரூட் எப்படி எடுக்கலாம்? எக்ஸு ப்ளஸ் 1/5 எக்ஸு -5 ஈக்குவல் டு 0. இந்த 1/5ன்றது அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/5 ஈக்குவல் டு 0 ஆர் x - 5 ஈக்குவல் டு 0. ஸோ x is equal to -1/5 ஆர் x is equal to 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸு நம்ம எடுத்த அந்த எக்ஸு -1/5 இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் +5 இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ -1/5 தலைகீழ் எடுத்தோம்னா -5, 5 தலைகீழ் எடுத்தோம்னா -1/5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் போட்டாலுமே கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு x² இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இவ்வளோதான் இந்த சம்மு. இதை வந்து மைண்ட்லேயே நம்ம டக்குன்னு போட்டுக்கலாம். இதை ஒரு சம்மா நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி 1 by 1 எழுதணும். ஸோ வீடியோ கவர் ஆகணுன்றக்காக சைடில் போட்டு எழுதிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன வேலை பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல +1/5 போட்டோம் இல்லையா? நம்ம எப்பவுமே எடுக்கும்போது இந்த எக்ஸ் இந்த பக்கம் 5 கொண்டு வந்து 5x + 1ன்னு கொண்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இப்படி கொண்டு வருவோம். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு தேவையானது எக்ஸோட வேல்யூன்றதுனால 1/5 அப்படியே வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் இப்படி பண்ணதில்லை, நான் இப்படி தான் எழுதியிருக்கேன். எந்த வேற மாதிரி சொல்கிறேன். இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இதில் இருந்து 5x + 1 x - 5. ஸோ இந்த மாதிரி செஞ்சு இதுக்கப்புறம் 5x + 1 ஈக்குவல் டு 0 x - 5 ஈக்குவல் டு 0. ஸோ 5x ஈக்குவல் டு -1 x ஈக்குவல் டு 5 x ஈக்குவல் டு -1/5 இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. இதை நான் ஷார்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணியிருக்கேன். நம்ம சுற்றிட்டு போயிட்டு திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த 1/5 அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.12 தான் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மு, a garden measuring 12 meter by 16 meter. ஓகேங்களா? 12க்கு 16 is to have a pedestrian pathway that is W meters wide. ஓகேங்களா? installed all the way around. ஓகேங்களா?
அதாவது ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டன சுத்தி பாதை வைக்கிறாங்க. அந்த பாதையோட சைஸ் மட்டும் W மீட்டர்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க. பாதையோட அகலம். ஸோ தட் இட் இன்கிரீசஸ் த டோட்டல் ஏரியா டூ 285 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்படி குடுக்கும்போது அதோட டோட்டல் ஏரியா வந்து 285 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனா அந்த பாதைய சேர்த்தோனே அதோட மொத்த சைஸும் 285 மீட்டர் ஸ்கொயரா மாறிருச்சு அப்படின்றப்ப, வாட் இஸ் த விட்த் ஆஃப் த பாத்வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சைஸ் என்ன, அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்வேயோட அகலம். இப்போ குடுத்திருக்க கொஸ்டின அப்படியே நான் படமா வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய நார்மல் சைஸ் அப்படின்னா, இது வந்து 16 லென்த் இருக்குது. இது வந்து விட்த் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு 16 ஒரு சைடு 12. இப்ப இத சுத்தி பெடஸ்ட்ரியன் பாத்வே ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அது W மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க லென்த். ஸோ இங்கே Wனா இங்கேயும் W தான், இங்கேயும் W தான், இங்கேயும் W தான். இதை கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். ஸோ அடுத்த தடவை வரும்போது கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நார்மலா இருக்கும்போது நம்ம வந்து நார்மலா குடுத்தது L வந்து 16 அப்படின்னு வச்சுக்குவோம் லென்த்து. அதே இது பிரெத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பாத்வேயோட சேர்த்து எடுக்கணும் அப்படின்றப்ப, இது வந்து 16. ஓகேங்களா? பாத்வேன்றது மொத்தத்துக்கு இங்க இருக்கு லென்த், பாத்வேயோட லென்த். ஸோ அப்ப எக்ஸ்ட்ரா இங்கேயும் ஆட் ஆகுதா? ஓகேங்களா? ஸோ இங்க கொஞ்சம் ஆட் ஆகுது, இங்க கொஞ்சம் ஆட் ஆகுது. இங்க என்ன இருக்குது? W இருக்குதா? இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ அப்ப இதுலேருந்து இது வரைக்கும் W தானே. ஸோ அப்ப இதுலேருந்து இது வரைக்கும் 16. நான் அப்படியே எடுத்து பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் இது வந்து மொத்தம் 16. இங்க இருந்து இங்க வரைக்கும் W. அதேதான் இங்கேயும் W இருக்கா? இது என்டையரோட லென்த் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 16, இங்க ஒரு W, இங்க ஒரு W. ஸோ 2W கரெக்ட்டா? 16 பிளஸ் W பிளஸ் W 2W. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து இது வரைக்கும் 12, இங்க ஒரு W, இங்க ஒரு W. ஓகேங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா 12 பிளஸ் 2W. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இந்த பெடஸ்ட்ரியன் பாத்வேயோட சேர்த்து இதோட மொத்த லென்த் பார்த்தீங்கன்னா, 16 பிளஸ் 2W. அதோட பிரெத் பார்த்தீங்கன்னா, 12 பிளஸ் 2W. ஓகேங்களா? ஸோ இப்ப நார்மலா இது இருக்கும்போது இதோட ஏரியா அப்படின்றது ஒண்ணு இருந்திருக்குது. ஆனா, இப்ப இத இன்கிரீஸ் ஆன பிறகு இதோட ஏரியா அப்படின்றது ஒண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேவை நமக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த இது என்ன ஷேப்ல இருக்கு? ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச என்ன ஃபார்முலா? L இன்டு பி. ஓகேங்களா? நம்ம கேப்பிட்டல் இருக்குது அவுட்டருக்கு தான் பண்ண போறோம். அதனால கேப்பிட்டல் L இன்டு கேப்பிட்டல் பின்னே போடுறேன். ஸோ கேப்பிட்டல் L அப்படின்றப்ப 16 பிளஸ் 2W 12 பிளஸ் 2W. ஆனா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அவனே குடுத்துட்டான். எவ்வளோ வந்திருக்குதான்? 285 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ 285 ஈக்குவல் டூ 16 பிளஸ் 2W இன்டு 12 பிளஸ் 2W. ஓகேங்களா? ஸோ இதோட லென்த்தும் இதோட விட்த்தும் மல்டிப்ளை பண்ணா அவன் ஏரியான்னு அவன் குடுத்தது தான். ஸோ இப்ப நான் 16 இன்டு 12 இத மல்டிபிள் பண்ணி பாருங்க. எவ்வளோ வருது? 192. ஓகேங்களா? எப்படின்னா 10 16s ஆர் 160, 216 ஆர் 32, 160 பிளஸ் 32 192. மைண்ட் கால்குலேஷன் தான். இங்கேருந்து இருக்கும்போது 2 இன்டு 12 24W. 36 இன்டு 2W. கொஞ்சம் நம்ம பொறுமையா கூட செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு மாதிரி 24W பிளஸ் 16 இன்டு 2 34W பிளஸ் 4W ஸ்கொயர். எவ்வளவு? 285. ஸோ இப்ப எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போங்க. இந்த சைடு 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப 4W ஸ்கொயர் பிளஸ் 24 பிளஸ் 32 56W பிளஸ் 192. இந்த இது அந்த சைடு வருது. மைனஸ் 285. ஓகேங்களா? ஸோ இப்ப எனக்கு வரக்கூடியது 4W ஸ்கொயர் பிளஸ் 56W. இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 192லேருந்து 285. ஸோ மேக்ஸிமம் நம்பர் பெருசு நம்பர் மைனஸ்ல இருக்கிறதுனால நான் மைனஸ் சைன போட்டுட்டேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 93. ஓகேங்களா? ஈக்குவல் டூ 0. ஸோ எனக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன நான் சால்வ் பண்ணா எனக்கு W அந்த விட்த் எவ்வளோன்னு கிடைக்குமா? ஸோ அதான். ஏன்னா எல்லாமே W டேர்ம்ல தான் இருக்கு. அப்ப சால்வ் பண்ணா Wக்கான வேல்யூ 2 கிடைக்கும். செய்வோமா? ஓகே. இப்ப இந்த ஈக்குவேஷன நான் சால்வ் பண்றேன். 4 இன்டு 93. 4 3s ஆர் 12 அப்புறம் 7 37. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணா -372. ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 56. ஸோ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாருங்க. இத பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 6ஆல நான் டிவைட் பண்ணேன்னா 62 இன்டு 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ
ஸோ வர்ற ஆன்சர் இங்க வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால இந்த நம்பர் பிளஸ், இந்த நம்பர் மைனஸ். ஓகேங்களா? இத நான் வந்து சால்வ் பண்றதுக்கு ஏற்கனவே சிந்தெடிக் டிவிஷன் ஒண்ணு சொல்லிக் குடுத்தேன். இந்த 372வ நம்ம அந்த மாதிரி சிந்தெடிக் டிவிஷன் போட்டு சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, நம்பர் வந்துரும். அத வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம் அழகா அப்டின்னு சொல்லியிருக்கேன் ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தட். அப்படி இல்ல அப்டின்னா, இப்ப வந்து 376 அப்படின்றப்ப எந்தெந்த நம்பர்லாம் போடலாம் அப்படின்ற மாரியும் போட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாரி தான் போட்டு பார்த்தேன். 62 இன்டு 6 அப்படின்றப்ப எனக்கு 376 அப்படின்றது வரும். 72 வரும். ஸோ அப்ப 62 இன்டு -6 போட்டு பார்த்தேன். ஸோ அப்ப எனக்கு ஆன்சர் 62 -6 வந்திருக்கு. ஸோ இங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த 4ஆல நான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா, இங்க ஒரு 2 2s ஆர் ஏன்னா 4 டேபிள் வராது. 31 ஓகேங்களா? ஸோ அப்ப W பிளஸ் 31/2. ஸோ இது ஒரு ஃபேக்டர். நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். 31/2ன்றத அப்படியே வச்சிருக்கேன். இன்னொன்னு 3 2s ஆர் 6 2 2s ஆர் W மைனஸ் 3/2 இது ஒரு ஃபேக்டர். சரிங்களா? ஸோ அதத்தான் நான் இங்க எழுதுறேன். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா W பிளஸ் 31/2 W மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப W பிளஸ் 31/2 ஈக்குவல் டு 0 W minus 3/2 equal to 0. So W equal to minus 31/2. W equal to 3/2. ஸோ வித் அப்படின்றப்ப ஒரு இடத்தோட அகலம் எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூல வராது. ஓகேங்களா? இடத்தோட அகலம் வந்து நெகட்டிவ்ல வர சான்ஸே இல்ல. ஸோ அப்போ பாசிட்டிவ்ல தான் வரும். W equal to 3/2ன்றப்ப கட் பண்ணா 1.5 1.5 மீட்டர். ஓகேங்களா? W = 1.5 மீட்டர். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்தா அத எலிமினேட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வேல்யூவ மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. 3rd சம்ல இருந்து பார்ப்போம்.